எல்லாவற்றும் இழந்து வேதனையோடு நான் தவிச்சு கொண்டிருக்கிறேன் பிரதர். எல்லாவற்றிலும் நான் தோல்வி, எல்லாற்றிலும் ஃபெயிலியர். எனக்கு வேலை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, என் சரீரத்துல நோய், எந்த காரியமும் என் வாழ்க்கையில கூடுதலா வரல, எல்லாத்திலும் தோல்வி என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்வார். நீ மௌனமாயிரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டல போய் ஜெபி. இவ்வளவு நாள் நீங்க பேசுனீங்க, இவ்வளவு நாள் நீங்க யுத்தத்தை செய்தீங்க. இப்ப நீங்க சும்மா இருங்க. அப்பா உனக்காக பேசுவார். அப்பா உனக்காக வழக்காடுவார். அப்பா உனக்காக அவருடைய தூதர்களை அனுப்பி சத்ருவின் எல்லைகளை உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, I just love this verse. For I am convinced that neither death nor life, neither angels nor demons, neither the present nor the future, nor any powers, neither heights nor depths, nor anything else in all creations will be able to separate us from the love of God that is in Christ Jesus our Lord. Hallelujah. Hallelujah. அருமையான தேவச்சனமே, அவர் சொல்லிட்டார், எதுவுமே என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஏனால் கர்த்தர் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். அவர் என்னை நேசித்தார், எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் என்று பவுல் ருசித்தார் ஆண்டவரை. அதனால தான் ஒரு வெறியாய் ஆண்டவருக்காக ஓடினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு தேவையானது உன் உள்ளத்தை நீ திறந்தால் போதும். அவர் உன் உள்ளத்துல வந்து இந்த நிமிஷத்துல அந்த புதிய காரியத்தை செய்ய போகிறார்.